25 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ரீயாகவும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸில் 25% டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. லான்ச்சிங் எப்போ பார்த்தீங்கன்னா கமிங் 16 and 17 தான் வந்து லான்ச் வந்து பண்ண போகிறாங்க. செங்கல்பட்டு அந்த ஜங்ஷன் வந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்லங்க மேக்ஸிமம் இந்த 5 to 10 மினிட்ஸ்ல வந்து நீங்கள் இந்த சைட்டுக்கு ரீச் ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம் ஹைவேலேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் தான் இந்த ஒரு சைட் இருக்கு. சென்னை வந்து இப்போ செங்கல்பட்டு வரைக்கும் வந்துச்சு. நீங்கள் யாரை வேணாலும் கேட்டு பாருங்க, செங்கல்பட்டு தனி டிஸ்ட்ரிக்டாகவே இருக்கலாம், ஆனால் செங்கல்பட்டை கூட சென்னையோட தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து செங்கல்பட்டு வந்து செம்ம டெவலப்டு அண்ட் வெல் க்ரோத்தில் வந்து போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல இடம் வாங்கி 2 பேர் வீடே கட்டி முடிக்க போறாங்க. ஏன்னா இந்த இடம் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டு இருக்கு. அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2150 கொடுத்துருக்கோங்க. பிஃபோருக்கும் இப்போவும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு 300-400 வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் வாங்கினா மட்டும்தான் இந்த ப்ரைஸ்க்கு வருவாங்க. இன்னும் ஒரு 2 to 3 months மேலே போச்சுனாலே உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அதிகமாக தான் ஆகும். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. அகைன் ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தாங்க. இதுவுமே வந்து ஆன் ரோட் சைடு தான். நம்ம சென்னையோட கேட்வேன்னு சொல்லலாம் நம்ம செங்கல்பட்டை. ஏன்னா இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா சென்னை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இப்போ செங்கல்பட்டு வரைக்கும் வந்துருச்சு. நம்ம செங்கல்பட்டு நம்ம அடுத்து சென்னைனே சொல்லலாம். அப்படிப்பட்ட செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு சூப்பரான சைட்டுங்க. செங்கல்பட்டு அந்த ஜங்ஷன்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் மேக்ஸிமம் இந்த 5 to 10 மினிட்ஸில் வந்து நீங்கள் இந்த சைட்டுக்கு ரீச் ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம் ஹைவேலேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் தான் இந்த ஒரு சைட் இருக்குது. ஒரு சூப்பரான சைட் இருக்குது. வந்திருக்க சைட்டோட பேர் பார்த்தீங்கன்னா பாக்கியா ஹோம்ஸோட ரத்தீஸ் நிவேரா தான் வந்திருக்கோம். இங்கே மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 ஏக்கரில் 179 ஃபிளாட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 725 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும். ஏன் இப்போ நான் செங்கல்பட்டு வந்து இவ்வளோ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இப்போ சென்னைக்குள்ளேயே நீங்கள் நிறைய இடம் பார்க்கலாம். ரொம்ப சென்னைக்குள்ளேயே ரொம்ப உள்ள ஸ்ட்ரீட் உள்ள அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த இடத்த வாங்காமல் இருந்திருப்பாங்க. எங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்தோட மதிப்பு ஒன்றுமே இருக்காது. ஆனால் இந்த சமயத்தில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த சென்னையில் எவ்வளோ மதிப்பு போகணும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி தாங்க இப்போ வந்து நம்ம செங்கல்பட்டு. அது மட்டும் இல்லைங்க, சென்னை வந்து இப்போ செங்கல்பட்டு வரைக்கும் வந்துச்சு. நீங்கள் யாரை வேணாலும் கேட்டு பாருங்க, செங்கல்பட்டு தனி டிஸ்ட்ரிக்டாகவே இருக்கலாம், ஆனால் செங்கல்பட்டை கூட சென்னையோட தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து செங்கல்பட்டு வந்து செம்ம டெவலப்டு அண்ட் வெல் க்ரோத்தில் வந்து போயிட்டு இருக்கு. சைட் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் டிடிசிபி அண்ட் ரேரா அப்படி இங்கே பாருங்க, நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல இடம் வாங்கி 2 பேர் வீடே கட்டி முடிக்க போறாங்க. ஏன்னா இந்த இடம் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டு இருக்கு. அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த இடத்த வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக. பாக்கியா ஹோம்ஸ் பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் ஆஃபராக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. டேக் 25 என்ற ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. 25 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ரீயாகவும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸில் 25% டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளே சொல்லிட்டேன். அப்படி உள்ளே போயிட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு தெரியாத டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ப்ராஜெக்ட் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இங்கே இடம் வாங்கணும்னா என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், என்னென்ன அப்ரிசியேஷன் இருக்கும், இந்த ப்ராஜெக்ட் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் கொடுங்களேன். சரி, இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து 5 ஏக்கர்ஸ். ஓகே. ஸோ இந்த 5 ஏக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு NS நகர், NS phase 1, phase 2 அப்படின்னு சொல்லிட்டு 3 டிவைட் பண்ணியிருக்கோங்க. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 725லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே நமக்கு இங்கே அவைலபிள். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிடிசிபி ப்ளஸ் ரேரா அப்ரூவல் இருக்குங்க. உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் வாட்டர் டைனேஜஸ், அப்புறம் வந்துட்டு கார்டனிங், இது எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் சார். உங்களுக்கு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா, ஸோ ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் 600 ஸ்கொயர் ஃபீட்னா உங்களுக்கான ஒரு 15 lakhs 20 lakhsக்குள்ள வந்துட்டு உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளாட்ஸ் வந்துட்டு இங்கே வந்து சேல் பண்ணுறோங்க. ஆக்சுவலாக இப்போ சென்னையே வந்து செங்கல்பட்டுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் இப்போ செங்கல்பட்டே சென்னைன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அடுத்த வேளச்சேரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டாங்க. ஆமா, ஏன்னா ஃபுல்லாக அந்த டெவலப்மெண்ட்லாம் போயிட்டு இருக்குன்னு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஓகே மேடம், இந்த சைட்டுக்கு வந்து கனெக்டிவிட்டி சொல்லுங்க மேடம். சரி, இதில் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு, அதாவது ஜங்ஷன் இருக்கு இல்லையா, ஜங்ஷன்லேருந்து டுவர்ட்ஸ் நம்ம வந்துட்டு வாலாஜா போகிற ரோட்டில் வந்துட்டு நமக்கு நம்மளோட சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்திங்கன்னா செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் வருங்க. ஆக்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு செங்கல்பட்டு, மகேந்திரா சிட்டி, ஸ்ரீபெரும்புத்தூர், திருவள்ளுவர், திருமழிசை, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்திரமேரூர், மதுராந்தகம், இந்த எல்லா கனெக்டிவிட்டியுமே ஓவராலாக உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ கனெக்டிவிட்டி இருக்கா ஒரு சைட்டுக்கு? ஆமாம் சார், நம்மளோட சைட்டுக்கு எல்லாமே இங்கே ஒரு இடத்துல. நியர்பைல நம்ம ஸ்கூல் காலேஜஸ் என்னென்ன இருக்கு சார்? நியர்பைலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 minutesல தான் டிராவல். 5 minutesல வெளியில போனீங்கன்னா இந்த பழத்தோட்டம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சென்ட் ஃபால் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்கூல் இருக்குங்க. ஸோ அவங்களுக்கு சர்ச் பக்கத்துலேயே ப்ளஸ் அது எல்லாமே உங்களுக்கு மெட்ரிகுலேஷன் எல்லாமே அங்கேயே தான் இருக்குது ஸ்கூல்ஸு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி, வித்யா மந்திர், இது எல்லாமே ஸ்கூல்ஸ் எல்லாமே வித்யா மந்திர் எல்லாமே இங்கேயே நியர்பைலே தான் இருக்குங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 10 to 15 minutes தான் சார் இங்கே இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கும் காலேஜுக்கும் நீங்கள் ட்ராவலிங் வரும். ஜஸ்ட் 10 to 15 minutes. ஆமாங்க.
இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ கொடுக்குறீங்க? இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எவ்வளோ போயிருந்தது மேடம் ப்ரைஸ்? சார் இப்போ நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 2150 நம்ம கொடுக்குறோம் சார். ஒரு ஸ்கொயர் ஃபீட் இப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட்டே பார்த்தீங்கன்னா 2150 நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2150 கொடுத்துருக்கோங்க. பிஃபோருக்கும் இப்போவும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு 300-400 வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் வாங்கினா மட்டும்தான் இந்த ப்ரைஸ்க்கு வருவாங்க. இன்னும் ஒரு 2 to 3 months மேலே போச்சுனாலே உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அதிகமாக தான் ஆகும். எப்படியா இருந்தாலும் இப்போ வந்து 2150 ஃபார் எக்ஸாம்பிள் 2150 நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எப்படியா இருந்தாலும் இன்னும் ஒரு 6 months போச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு 26-27 அந்த மாதிரி நமக்கு வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் சார். டேக் 25 சொல்லிட்டு லான்ச்சிங் ஆஃபர் டேக் 25 சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் வந்து ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிறீங்கன்னா 25 ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம பண்ணுறோங்க. அதாவது இப்போ 725 ஸ்கொயர் ஃபீட் அவங்க எடுக்கிறாங்கன்னா 700 பே பண்ணா போதும். ஆமாம் 700க்கு நீங்கள் பே பண்ண போறீங்க. ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணுறதுல வந்துட்டு அதுலேருந்து 25% நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுங்க. இப்போ அரௌண்ட் ஒரு எக்ஸாம்பிள் 50,000 வந்து வருது அப்படின்னா அதில் 25% டிஸ்கவுண்ட் பண்ணுங்க. ஓகே, இதுதான் ஆஃபர் இருக்கா இல்லை வேற ஏதாவது ஆஃபர் இருக்கா? இது மட்டும் தான் நமக்கு ஆஃபர் இப்போதைக்கு நம்ம கொடுத்துருக்கோங்க. ஏன்னா இதுவே உங்களுக்கு வந்துட்டு ஆஃபர் வந்துட்டு பெருசு தான் சார். யாருமே உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு 25 ஸ்கொயர் ஃபீட் கொடுக்கவும் மாட்டாங்க. உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து அவங்களும் நாங்கள் பேர் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம கம்பெனி வந்துட்டு இது எல்லாமே பேர் பண்ணுவோம். ஓகே, சைட்ல என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்கு மேடம்? சார் சைட்ல வந்துட்டு டெவலப்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு 30 feet 40 feet அந்த மாதிரி ரோட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் கொடுத்துருக்கோங்க. பார்க் வந்து பெருசாக கொடுத்துருக்கோங்க. ஓகே, ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்குங்க சார். மினிமம் எவ்வளோ கையில் இருந்தால் நம்ம இங்கே வந்து லேண்ட் புக் பண்ணலாம் சார்? மினிமம் நீங்கள் 3 lakhs உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நம்ம இங்கே புக் பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோனில் வந்து 80 to 90% வந்து நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம். லோன் பண்ணி கொடுத்துருங்க. ஆமாம் சார். ஓகே, இந்த ஆஃபர் சொன்னீங்களே மேடம், இந்த ஆஃபர் வந்து லான்ச்சிங் மட்டும் தானா இல்லை எவ்வளோ நாளைக்கு எக்ஸ்டெண்ட்? இல்லை சார், நம்ம லான்ச்சிங் மட்டும் தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்கோங்க. அதுக்கப்புறம் வந்தாங்கன்னா என்ன மேடம்? அதுக்கப்புறம் வந்தாங்கன்னா அதுக்காக தான் நாங்கள் இப்போ வந்துட்டு லான்ச்சிங் ப்ரைஸாக இந்த ஆஃபர்ஸும் நம்ம கொடுத்துருக்கோங்க. அதுக்கப்புறம் வந்தாங்கன்னா அப்போ எப்படி நமக்கு கொடுக்குறாங்களோ அந்த ப்ரைஸும் அந்த ஆஃபர்ஸும் தான் கொடுப்போங்க. அந்த ஆஃபர் கொடுத்துருவேன். சைட் விசிட் பண்ண முடியுமா? சைட் விசிட் எப்படி இது? இப்போ மக்கள் வந்து சைட் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா சார் சைட் விசிட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கால்ஸ், அதாவது நீங்கள் கேபும் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் சார். ஃப்ரீயாக கேப் வந்து நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு நம்ம அவங்க எந்த லொக்கேஷனில் இருக்காங்களோ பிக்கப் ட்ராப் நம்ம கேப் அரேஞ்ச் பண்ணுறோங்க. ஃப்ரீ சைட் விசிட் வந்து நம்ம சென்னையோட அடையாளன்றது செங்கல்பட்டா மாறி போச்சுங்க. ஏன்னா சென்னையோட நுழைவாயில செங்கல்பட்டுன்ற மாதிரி போச்சு. ஃப்ரீ சைட் விசிட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஒரு டைம் ஒருத்தவங்களாம் வந்து பார்த்தீங்க ஃபேமிலியோட வந்து விசிட் பண்ணுங்க. ஃபேமிலியோட வந்து இந்த இடத்த பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து புக் பண்ணுங்க. லான்ச்சிங் ஆஃபராக வந்து இந்த ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆஃபர் மறுபடியும் எப்போ கிடைக்குன்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வெல் டெவலப்டு ஏரியா இது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட வந்து விசிட் பண்ணி பாருங்க. இதோட நம்ம அடுத்த வீடியோ பண்ணுறோம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.